விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் மாதத்தை இரண்டாக பிரித்து கொண்டு அந்த பகுதியில் எப்பெல்லாம் நல்ல நேரம் வருது, காசு பணம் வரும், எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வியாபார ஓனர்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்றாடம் எனக்கு ஃபோன் கால் வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இப்போ இந்த பகுதியில் மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தில் வியாபாரிகளான உங்களுக்கு எப்போதெல்லாம் பண வருவாய்க்கான வாய்ப்புகள், எப்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போது பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ பலத்தால் அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு 16 31 வரைக்குமான இந்த ஒரு நற்பலன்களை நான் கொடுக்கும்போதே ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்குரிய அந்த வியாபாரத்திற்குரிய குணாதிசயங்களை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 1ஆம் எண் 10ஆம், அதாவது 1ஆம் எண் வரிசைக்காரர்கள்னாலே 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்த அனைவரையுமே குறிக்கும். 2ஆம் வரிசைக்காரர்கள்னு சொன்னால 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களே குறிக்கும். இதே போல தான் தேதி வரிசையின்படி 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கிரகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குணநலன்களாகவும் உங்கள் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதை பற்றி எல்லாமும் நான் இந்த பகுதியில் சொல்வதாக இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியோடைய இறுதி பகுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பற்றின தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தரப்போகிறேன். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகிறோம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 16, 2025 முதல் 31 மார்ச் 2025 வரைக்குமான காலகட்டத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும், பணங்காசை தரும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தில் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயம் ஜென்ரேட் ஆகும். புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்போ அதற்கான நாள் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? 20 மார்ச் 2025 உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நாளாக இருக்குது. அதன் பிறகு 24 மார்ச் 2025 இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. சில நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் சுணக்கமாக இருந்தாலும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், ஒரு எனர்ஜி டானிக் குடித்தது மாதிரி இருப்போம். காரணம், அன்றைய தினம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அது மாதிரியான ஒரு நாளாக அமைவது தான் 27 மார்ச் 2025. இது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்களை எலிவேட் பண்ணக்கூடிய நாளாக அமையுது. ஸோ இந்த நாளில் நீங்கள் தெய்வ பரிகாரங்களின் மூலமாக அல்லது ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, என்னுடைய வியாபாரம் செழித்தோங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு, பட் அது இவ்வளோ நாள் செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் போய் செய்யுங்க. அது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒத்து வரும், கிளிக் ஆகும், நல்லது நடக்கும். அதே போலவே மற்றொரு தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு நாள், அன்னைக்கு இனாகரல் கூட நீங்கள் வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா 29 மார்ச் 2025 தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பண வருவாய்க்குரிய நாள் அப்படின்னு சொல்லி எதை சார் சொல்லுவீங்க இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த அளவுக்கு 18, 30 இந்த 2 தேதிகள், 18 மார்ச் 2025, 30 மார்ச் 2025 இந்த 2 தேதிகளுமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பண வருவாயை உண்டு பண்ணக்கூடிய தேதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அன்றைய தினம் கைக்கு சேரும். பொதுவாகவே 3ஆம் எண் தன்மையுடைய நீங்கள் ரொம்ப சாத்வீகமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்மூத்தாக அப்ரோச் பண்ணணும், எந்தவித ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இல்லாமல் இயல்பாகவே அந்த விஷயத்தை சாதித்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஹை பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாபாரத்துலையுமே நீங்கள் ஈடுபடக்கூடாது
அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கேரக்டருக்கு அது சூட்டபுளும் இருக்காது. அது வந்து உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் இயல்புலேயே ரொம்ப ஸ்மூத்தான ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சுருக்கீங்க, ஒரு கேஃபே ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு மொபைல் ஷோரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கம்மி. இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா அதில் குறைபாடு ஏதாச்சும் இருக்குன்னா பெரிய லெவலில் அது உங்களை பாதிக்கும், பெரிய லெவலில் அது உங்களை கஷ்டப்படுத்தும், அது உங்களுக்கு ஒத்து வராது. பட் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன முன்னுதாரணமான வியாபாரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில தேதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த தேதிகளை உங்கள் முயற்சிகளை முன்னெடுங்க, வெற்றிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொதுக்குறிப்புக்கு வரேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும். எவ்வளவோ பணங்காசை உங்களுடைய முதலீடாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க லைஃப்பில். அப்போ இந்த வியாபார பெயருமே சரியாக அமைத்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பெயரையும் ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம்ங்கிறது செழித்து ஓங்கும், வெற்றியை தரும். இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற வியாபாரம், உங்களுக்கு வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வியாபார பெயர், இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு நான் பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார வரும். ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா அதையுமே நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். இது ஏற்கனவே நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.